Hello friends, welcome to Meera Mind Voice. Day 15 in Big Boss House, Monday episode. இந்த வாரம் எல்லார்கிட்டேயுமே பெரிய சேஞ்சஸ். தீபாவளிங்கிறதுனாலையா இல்லை சாட்டர்டே இன்னைக்கு வந்த ரெஸ்பான்ஸு அண்ட் நம்ம பார்க்காம ஷூட்டிங்கில் இது பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது கொடுத்த அறிவுரைகள்னாலையா தெரியல. பட் இட்ஸ் குட். இன்றைக்கி எபிசோட் நிறைய ப்ராமிசிங் விஷயங்கள்லாம் இருந்தது. இந்த வாரம் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு தானே இவங்க சொல்லுவாங்க. பார்ப்போம். மார்னிங் எல்லாரும் தீபாவளிக்காக எண்ணெய் தேய்த்து குளித்த அந்த காட்சி, ஆஹா, அதில் ஒருத்தங்க பானையை போட்டு உடைக்க, இப்படிலாம் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க, இதை வச்சு திவாகரும் வினோத்தும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண, மாலை போட்டாச்சு, மஞ்சள் தெளிச்சாச்சு, எண்ணெய் குளிப்பாட்டியாச்சு, ஓகே அடுத்தது ஆடை வெட்ட வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு வினோத் திவாகரை வச்சு நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. அது முடிஞ்சு பார்த்தோன்னாக்க அரோரா பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஏன்னா துஷார் கமருதீன் எங்கிட்ட எப்படி ஆதிரை அரோரா கிட்ட போய் அவன்கிட்ட ஏமாறாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ கமருதீன் துஷாருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க சொன்னதை இவங்க அரோரா அவன் நேத்தி வரைக்கும் உன்ன மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா இன்றைக்கி என்னை தப்பாக பேசுகிறான் அப்படின்னு அவங்க அழ, துஷார் அதை பார்த்து ஆறுதல் சொல்ல, ஆதிரை இவெல்லாம் சீனே இல்லை, இதுக்கெல்லாம் இவ்வளோ அழ வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தேத்திட்டுருக்க. நைஸ். அடுத்தது பாரு எல்லோரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆதிரை பாத்ரூமில் நின்று ஏதோ அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி கமருதீனும் பாருவும் அப்படியே, பாரு கமருதீனுக்கு முடியெல்லாம் ஒதுக்கி விட்டு, இல்லை கமருதீன் பாரு முடியெல்லாம் ஒதுக்கி விட்டு இவங்க அவங்களுக்கு சட்டையை ஏதோ சரி பண்ண, அப்படியே டைரக்டர் ஒரு சீன் வச்சாரு பாருங்க கேமராவில், அந்த கண்ணாடியில் ஃப்ரண்ட்டில் ஆதிரை, பின்னாடி பாரு அண்டு கமருதீன் நின்று, சூப்பராக இருந்தது. அந்த ஷாட்டு மட்டும் பார்க்க சிரிப்பாக வந்தது. அடுத்தது 12:30 மணிக்கு தீபாவளி விஷஸ் சொல்லிவிட்டு பிக்பாஸ் கனியை சார்ஜ் எடுத்துக்க சொல்கிறாரு. கனி சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. சார்ஜ் எடுத்துட்டு அந்த டெய்ல் போய் ஒட்டிட்டு வர்றது அதெல்லாம் சொல்லிவிட்டு, இப்போ மட்டும் தலை போட்டும் மற்ற நேரத்துலலாம் யார் வேணாலும் அந்த ரூம்குள்ளே போகலாம். பிகாஸ் கனி நேத்திக்கே சொல்லிட்டாங்க எனக்கு தனியாக படுக்க பயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை போன வாரமே சொல்லியிருந்தீங்கன்னா துஷார் இன்னும் நல்லா வேலை பார்த்துருப்பாரு, ரூமை விட்டே வெளில வந்திருக்க மாட்டார். அதுக்கு அடுத்தாப்பில் நிறைய காமெடி வேணும். அதாவது இவர் இது பண்ண உடனே கனி நீங்கள் நல்லா தலைமை பொறுப்பு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம்கிட்டேருந்து இன்னும் நிறைய காமெடி, அப்புறம் சபரி அண்டு பிரவீன்ராஜ்கிட்டேருந்து இன்னும் நிறைய வெரைட்டி, எஃப்ஜே அண்டு வினோத்கிட்டேருந்து புதுசாக சாங்ஸு இதெல்லாம் வேணும். இது தவிர மற்றவங்கெல்லாம் இந்த வீட்டில் வேறு என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டாரு. ஸோ மற்றவங்க யாரையும் என்டர்டெயின் பண்ணலை அப்படின்னு அப்பப்போ இப்போ பிக் பாஸே இறங்கி, போன சீசன்லேயும் இது நடந்தது, இந்த சீசனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிக் பாஸே இறங்கி இன்னும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா அவரே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது நைட்டில் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு, சரி டீம் பிரிக்கிறதுக்கு யார் யாருக்கு சமைக்க இஷ்டம்னு ஆரம்பித்தோடனே, தலை நீங்களே டீம் பிரிங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு என் வீட்டுக்கு தலை எதுக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் இறங்கி வர வேண்டியதாக இருக்குது. உடனே இவங்களே ஏதோ ஒரு டீம் பிரித்தாங்க. சபரி அண்ட் எஃப்ஜேவை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு கிளீனிங்காக பயங்கர சதியாலோசனைக்கு பிறகு கூப்பிட்டுக்கிட்டாங்க. நைஸ். அடுத்தது அலாம் அடித்து 1/2 hour அல்லது 45 minutesக்குள்ளே நீங்கள் வெளில வந்துடுங்க. எஸ்டி ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய என்டர்டெயின் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். இதுக்கு கேர் எடுக்கிறதுக்கு சுபிக்ஷா, கனி பின்னாடி சொல்கிறாங்க, அதுக்கு ஏன் தருமா நான் சுபிக்ஷாவை போட்டேன், அவங்க தான் லேட்டாக எழுந்து வருவாங்க அதனால் அப்படின்னு சொல்லிட்டு, யார் மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் சரி, மைக்கு சரியாக போடல, பிக் பாஸ் வாய்ஸ் வந்ததுனாக்க 15 தோப்பு காரணம் போடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஃபேன் ஜோன் கேள்வி அப்படின்னு சொன்னார் பிக் பாஸ்.
யார் வந்து நிறைய என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு ஃபேன்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். அதில் பிபி வீடு தான் 80% என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து அந்த அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுற பிபி ஹவுஸ்லேருந்து 2 பேரை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த 2 பேர் எடுத்துப்பீங்க அப்படின்னு ஒன்று. எகெயின் அதற்கும் நிறைய ஆலோசனைகளுக்கு பிறகு பாரு எழுந்து சொல்கிறாங்க, எஃப்ஜே வந்து சொன்னார், நாங்கள் இப்படியெல்லாம் என்டர்டெயின் பண்ணியிருப்போம், ஏதாவது ஃபன்னாக டாஸ்க் கொடுத்து பண்ண வச்சுருப்போன்னுட்டெல்லாம். அதனால் எஃப்ஜேவையும் சபரியையும் நாங்கள் எங்களோட சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. ஓகே கிராண்டட் அப்படின்ட்டாரு பிக் பாஸு. எஃப்ஜே சபரி நீங்கள் போய் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போகணுன்னொன்னே பாரு பயங்கர டான்ஸு, வா 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 வா, இவங்க 2 பேரை வச்சு எங்கள் ஹவுஸை அப்படியே தலை கீழே மாற்றிடுறோம் பாரு அப்படி இப்படின்னொன்னே. ஆனால் சும்மா அப்படியே உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியாது, அதுக்கு ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் இவங்க அந்த கீன்னு கத்துற பொம்மையை கட்டிட்டு போன தடவை பண்ணாங்க தெரியுமா, ரஞ்சித் கூட பயங்கரமாக அமக்கலமாக அந்த டாஸ்க் விளையாடினார். அந்த பொம்மையை கட்டிக்கிட்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டில் 2 கீ வச்சுருக்காங்க. நடுப்புற 3 சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு நல்ல பெருசாக ஒரு அந்த ரப்பர் ஸ்டிக்கில் கலர், ஏன்னா ஸ்டிக்கை அடிக்கலைன்னு சொல்லுவாங்க, அதனால் அதில் கலர் பொடியெல்லாம் போட்டாங்க. அந்த கலர் பொடியோட இருக்கிற ஸ்டிக்கை அவங்க மேலே அடித்தாங்கன்னாக்க இவங்க அவுட்டு, அவங்க எடுத்துகிட்டு வெளில வந்துட்டாங்கன்னா அவங்க வின்னு அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சார். அதுக்கு வந்து 2 பேர் இது சபரி அண்ட் எஃப்ஜே தான் இதை விளையாடணும். அவங்களுக்கு ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸு. இங்கேருந்து 3 பேர் டிஃபெண்டர்ஸாக போகலாம். யார் யாருன்ன உடனே வினோத், சுபிக்ஷா அண்டு பாரு 3 பேரும் அங்கே போகிறாங்க. கண்ணை கட்டுறதுக்கே அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இதுக்கு ஜட்ஜு வந்து கனி. இது போயிட்டுருக்கும்போதே இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம வந்து இனோவேட்டிவாக பண்ணணும், ஏதாவது என்டர்டெயின் பண்ணணும். ஏன்னா பிக் பாஸே சொல்லிட்டாரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்னுட்டு. அப்படிங்கிறதுக்காக நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உட்காந்து நம்ம ஒரு ட்ராமா மாதிரி போடலாம். அதுலேயும் பாருங்கள், திவாகர் வந்து குடிகார அப்பா, அவர் வந்து குடிச்சிட்டே இருப்பாராம். 2 வீடு, அதில் பக்கத்து வீட்டில் திவாகர் குடிக்கிற இது, வேற பக்கத்து வீட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான அப்பா, வீட்டை ரொம்ப கேர் பண்ணுறவர். அந்த மாதிரி வியனா வந்து நீங்கள் எப்படி நடிங்க அப்படி நடிங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வர, நீ எனக்கு நடிப்பு சொல்லித்தரியா, நான் நடிப்பு அரக்கன், நீ நடிக்கிற ஸ்டைல் நல்லாவே இல்லை, உனக்கு நடிக்கவே தெரிலன்னு திவாகர் வியனாவை கத்த. அது அந்த இடத்துல என்னமோ வியனா உடனே அழ ஆரம்பிக்க, என்னை இவர் ரொம்ப தப்பாக போர்ட்ரை பண்ணுறாரு, நான்லாம் நடிக்க மாட்டேன், நான்லாம் பண்ண மாட்டேன். அதுக்குள்ளேயே அங்கே ஒரு கசமுசா. இதில் வினோத் உள்ளே பூந்து ஸ்கோர் பண்ணுறாரு, நடிப்பு அரக்கனா, உனக்கு நடிக்கவே தெரில, உனக்கு ஒன்றுமே தெரில, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, அந்த பொண்ணை அழ விட்ட பாருன்னுட்டு அவர் ஏதோ உள்ளே பூந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு சின்ன விஷயம் பண்ணணுங்கிறதுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள சண்டை. இந்த டாஸ்கில் வந்து ரொம்ப கூலாக கேஷுவலாக ஒரு எண்டில் எஃப்ஜே போய் கீ எடுத்துகிட்டு வந்துட்டார். கொஞ்சம் இதுவாட்டம் அங்கே இவர் சபரி மாட்டிக்கிட்டு இருந்தார். அவரும் கிங்கின்னு கத்தி இவங்களுக்குள்ளே ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கும்போது அவர் இந்த சைடாக விழுந்து கொஞ்சம் உருண்டு பிறண்டு வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் பாரு கேட்குறாங்க, அவங்க மேலே அடிக்கலையா, உருண்டு பிறண்டு வரலாமா, பண்ணலாமா, அப்படியா இப்படியா, இதில் என்ன கண்டுபிடிக்கலாங்கும்போது பிக் பாஸ் உள்ளே போந்து கனி யூ ஆர் த ஜட்ஜ் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னொன்னே பிக் பாஸ் ஹவுஸில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ லிவிங் ரூமில் வந்து எகெயின் ட்விஸ்ட்டு. இங்கேருந்து இவங்க 2 பேர் போகும்போது இவங்க 2 பேர் செலக்ட் பண்ணி 2 பேர் வெளியில் வரணும். அதில் நம்ம சபரி வந்து வம்பே இல்லாமல் நான் வியன்னாவை வெளில அனுப்புகிறேன்னு சொல்ல, உடனே எஃப்ஜே வந்து நான் பாருவை வெளில அனுப்புகிறேன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பாரு இவரை வச்சுட்டு அங்கே கேம் விளையாடலான்னு நினச்சாங்க, பாருவை வெளியில் தூக்கிட்டாங்க. வெளியில் தூக்கினோடனே இதில் அடுத்த ட்விஸ்ட் என்னென்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை க்ளீன் பண்ணுறது அண்ட் பாத்ரூம் க்ளீனிங் வேலை இந்த வாரம் சபரி அண்ட் எஃப்ஜேக்கு தான். ஸோ இவங்க 2 பேரும் தான் அதை ரிப்ளேஸ் பண்ணணும். ஓகே, விக்ரம் பயங்கரமாக கலாய்க்கிறாரு பாருவை. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போகவே மாட்டேன் இந்த வேலைக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணி வெளில வந்த நீ வாலண்டியராக இப்போ போய் அந்த வேலையில் தலையை கொடுத்துருக்க பற்றியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணோன்னே இன்னும் இவன் என்ன பண்ண போகிறானோ, வச்சு செய்ய போகிறானோ அப்படின்னு சொல்லி பாரு இது பண்ணிகிட்ருக்காங்க. உனக்கு சபரி வந்து பாருட்ட சொல்கிறாரு, இது வேறு உனக்கு நான் செஞ்ச உச்சபட்ச நன்மை இதுதான்,
திவாகர்ட்டேருந்து உன்னை பிரித்து வச்சது தான், அதோடு இல்லாமல் கமருதீனோடு உன்னை சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இனிமே நீ பார்த்துக்கோ அப்படின்னுட்டு. அதே நேரம் திவாகரை வெளியில் அழைச்சிட்டு போய் ஆன சீரியஸ் நோட்டு நம்ம விக்ரம், சபரி அண்ட் எஃப்ஜே 3 பேரும் சொல்கிறாங்க, இந்த பேர் இனிமே பிகாஸ் இப்படி வெளியில் பாரு போனோன்னா ஐயோ என் காதலை பிரிச்சிட்டியேங்கிற மாதிரி ரொம்ப என்னமோ பண்ணிகிட்ருக்கார் அவரை கூட்டிகிட்டு போய் இனிமேல் எந்த பொண்ணையும் தொட்டு பேசுகிறதோ முத்தங்குடுன்னு கேட்குறதோ எதுவும் பண்ணாத. யாராவது ஒருத்தர் வெளியில் வந்து உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட உன் லைஃபே காலி. இது வந்து விளையாடுற விஷயம் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த காரியத்தை பண்ணாதன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி அவரை வந்து வெளியில் அழைச்சிட்டு வராங்க. கனி வந்து தன்னுடைய இதுக்கு கேப்டன்ஷிப்புக்கு துணை அமைச்சர், ஆலோசகர் அண்ட் இந்த வீட்டுக்கான என்டர்டெயின்மெண்ட் அமைச்சர் வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க 2 வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணக்கூடியவர் இவர். ஸோ யார் வேணாலும் இவர்கிட்ட வந்து அவங்களோட குறைகளை சொல்லலாம். யார் சொன்னாலும் அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் கூலாக கேட்டுப்பார். அவர் மேலேயே குத்த சொன்னால் கூட அப்படியான்னு கேட்டுப்பார். மேபி அதுக்காக கூட நியமிச்சிருக்கலாம். அடுத்தது நாமினேஷன் ப்ராசஸில் வந்து இதுக்கு நாமினேஷன் ப்ராசஸ்க்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து யார் 2 பேரை, பிகாஸ் இந்த வாரம் 2 பேர் தான் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்ன உடனே அவங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்ஜே அண்டு சபரி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க. எங்களுக்கு தான் வேணும், நாங்கள் டாஸ் ஜெயிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சண்டை போட, மற்றவங்க எல்லாரும் அப்படி பார்த்து கொஞ்சம் பேசி இது பண்ணி ஜனநாயக முறைப்படி ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஓட்டிங்கில் வந்து சுபிக்ஷா திரும்ப இந்த தடவை எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. சுபிக்ஷா, ரம்யா, ஜோ இவங்கெல்லாம் வந்து நாமினேஷனுக்குள்ளேயே வராமையே எவ்வளோ தூரம் முடியுமோ தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வருது. இதில் திவாகருக்கு பேசினேன் நாங்கள் எந்த பாரு எடுத்து கொடுக்க சபரி க்ளீனாக கட் பண்ணார். பாரு நீ கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பியே உட்காந்துருட்டேன், அந்த பக்கமே திரும்பக்கூடாது, நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். போன வாரம் இவங்க பேசும்போது அவங்க யாராவது குறுக்க வந்தாங்களா? அது பாருவால் வாயை கட்டுப்படுத்த முடியாது. அவங்க எவ்வளோதான் மாயாவாக ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியாது. அந்தளவுக்கு கூல் அண்ட் காம் கம்போஸ்டாக மற்றவங்க இதில் பேசும்போது குறுக்க பேசாமல் அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு மாதிரியாக பேசி முடிவெடுத்து சபரி, எஃப்ஜே அண்டு திவாகரில் வந்து முட்டி நிற்குது. திவாகருக்கு ஓட்டு போட்டு எஃப்ஜே அண்டு திவாகர் எக்ஸம்டட். கமருதீன் போன வாரம் டாஸ்கில் ஜெயிச்சதுனால அவரையும் நாமினேட் பண்ண முடியாது. கனி வந்து இந்த வீட்டு தலைவர், அதனால் அவங்களையும் நாமினேட் பண்ண முடியாது. எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் யாருக்கு ஓட்டு ஜாஸ்தியாக வந்திருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. இவங்க இப்படி அவங்க இப்படி அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு ஆதிரைக்கு 6 ஓட்டு, கலையரசன் 5 ஓட்டு, அரோரா அண்டு சுபிக்ஷா 2 பேரும் 4 ஓட்டு, பிரவீன், ரம்யா 3 ஓட்டு, வியனாவும் 5 ஓட்டு. எஸ், வியனா அண்ட் கலையரசன் 2 பேருமே 5 ஓட்டு, துஷார் 2 ஓட்டு, பிரவீன்ராஜ் 2 ஓட்டு, ரம்யா 3 ஓட்டு. ஸோ இந்த தடவை மோராலஸ் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு சொன்ன காரணங்களை அப்படியே லைட்டாக தூவி விடுறாரு பிக் பாஸ். ஏன்னா ரம்யா ஜோக்கு வந்து எந்த காலில் அடிபட்டுதுன்னே தெரியாமல் நடக்கிறாங்கன்னது, துஷார் கேப்டன்ஷிப்பு அண்டு அரோராவுக்கு வந்து 2 பேருக்கும் நடுப்புற இருக்க விஷயத்த கொளுத்தி போடுறாங்கன்னுட்டு, ஆதிரை பிக் பாஸ் அவுட்ஸ்லேயே இருக்காங்க அப்படின்னுட்டு, கலையரசன் வெளியிலேயே தெரியலன்னுட்டு, வியனா வந்து அதே மாதிரி காரணம் வெளியிலேயே தெரியலங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது சிங்கிள் ஓட்டு இந்த தடவை கணக்கில் எடுக்கப்படலை. 10 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிடணும். எல்லோரும் சாப்பாட்டுக்கு கெஞ்சிட்டு இருந்தாங்க. நாமினேஷன் கேப்டன்ஷிப் இது பண்ண உடனே விஜேஸ் பர்சனலாக இவங்களுக்கு லஞ்ச் அனுப்பிச்சி வச்சார். வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக, எல்லாத்தையுமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ லஞ்ச் மேட்டரும் முடிஞ்சுது. அடுத்தது இவங்க வந்தாங்க, நம்ம பைசன் டீம். விஜய் டிவி ஃபுல்லாக இந்த 2-3 நாள் அவங்களுக்கு ஃபுல்லாக விஜய் டிவிலேயே அலாட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா வேறு ஒரு ப்ரோக்ராமில் கூட வந்திருந்தாங்க. பைசன் டீமில் வந்து துரு, நிவாஸ் பிரசன்னா, அப்பர்ணா, அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்க பேர் சரியாக புரியல, பிரத்யுக்ஷா நினைக்கிறேன். அடுத்தது இவர் இன்னொருத்தர் வந்திருந்தார்.
இவங்க எல்லாரும் நல்லா பேசினாங்க. இவங்களுடைய ட்ரெய்லர் அங்கே வந்து இது பண்ணப்பட்டது, ப்ளே பண்ணப்பட்டது. எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வெடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களையும் இவங்க படுத்தியிருக்காங்க. ஆனால் அதை வந்து 1 ஹவரில் காட்டலை. சபரி அண்டு பாரு ஆங்கரிங் பண்ணுறேங்கிற பேரில் பேசுன்னு பேச, திவாகர் அவங்களுக்கு நடித்து காமிக்கிறேங்கிற பேரில் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண நட்டிப்பு அரக்கனுடைய டார்ச்சர் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த வாரம் நடிப்பு அரக்கன் வந்து நாமினேஷனில் வரல. நடிப்பு அரக்கன் தப்பிச்சிட்டாரு, கமருதீன் தப்பிச்சிட்டாரு. கனியை கொண்டு வரணும்னு இவங்க ரொம்ப பிளான் பண்ணாங்க. பிக்பாஸ் வந்து சொன்னார், நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போன வாரம் யார் என்ன டாஸ்க் பண்ணாங்க, என்ன பண்ணினாங்கன்னு யோசித்து முடிவெடுத்து நாமினேட் பண்ணுங்கன்னு. ஆனால் எல்லாரும் பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் நாமினேட் பண்ணாங்க. அதுவும் கமருதீன் வந்து அவருடைய முன்னாள், இந்நாள், நேற்றைய அப்படின்னு எல்லாரையும் நாமினேட் பண்ணார். அதாவது ஆதிரை அண்ட் அரோரா. ஸோ இன்னும் பல பேர் வந்து புரிஞ்சுக்கல. ஃபைன். நைட்டு ஆஃப்டர் இது விக்ரம் வந்து வெளியில் உட்காந்து இவங்கக்கிட்ட என்டர்டெயின்மெண்ட்ஸ் பற்றி நல்லா பேசிகிட்ருக்காரு. பிபி ஹவுஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி சபரி வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் ட்ரையிங் டு பிரிங் அ யூனிட்டி இன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ். உட்காத்தி வச்சு யார் பேசினாலும் அது செவி கொடுத்து கேட்கப்பட வேண்டும். ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது, இன்னொருத்தர் லபன்னு கத்தக்கூடாது. அதுவும் அவர் கவனிச்சிட்டாரு. வினோத் தான் குறுக்க பூந்து கொஞ்சம் இது பண்ணுறாருன்னு. வினோத் அண்ணன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எங்களில் வயசில் பெரியவர், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை இது மாதிரி இங்கே அங்கே அது இது ஃபன் பண்ணுறேன், இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு திவாகரை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. வாயடைச்சு உட்காந்துருக்காரு. சபரி அண்ட் எஃப்ஜே சொல்கிறத கேட்குறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு டின்னர் வேணுங்கும் போதும் போய் பண்ண சொல்லி இவங்க விதத்தில் பாணியில் சொல்லி பண்ண சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு சுபிக்ஷா சொல்கிறாங்க, நீங்கள் பேசினா அவங்க கேட்குறாங்க, நாங்கள் பேசும்போது அவங்க கேட்கல. சபரி ரொம்ப அழகாக சொன்னார், பிபி ஹவுஸு நம்ம ப்ரிவிலேஜ் என்ஜாய் பண்ண போகிறோமே தவிர மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதோ அவங்களுடைய ஹியூமனிட்டியை டச் பண்ணுறதோ நம்ம வேலை இல்லை. அதே மாதிரி வினோத் நிறைய மைக்கை மறந்துடுறாரு இந்த வீட்டில். ஐ லவ் யூ கோடுன்னு, ஐ லவ் யூன்னா நீங்கள் வந்து மைக் போடலைன்னு அர்த்தம், எடுத்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அவரை ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணுறாரு. எல்லோரும் ஃபஸ்ட்டு நம்ம ரூமை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்கள க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். பிகாஸ் அங்கங்கே செருப்பை போட்டிருக்காங்க, துணியை போட்டிருக்காங்க, எக்கச்சக்கத்துக்கு கொசு வேறு இருக்குது போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை ஃபஸ்ட்டு சரி பண்ணுவோம், அடுத்தது அவங்கள எப்படி பண்ணுறோம், தென் வெளியில் போய் நம்ம எப்படி விளையாட போகிறோம். எல்லோரும் டீமாக விளையாடணும். வெளியில் நின்று ஒருத்தர் கத்தக்கூடாது. நமக்குள்ளே சண்டை வந்தால் இங்கே உள்ளே வந்து உட்காந்து நம்ம சண்டையை நம்ம தீர்த்துக்கணும். ஏன்னா இந்த வீட்டில் பஞ்சாயத்து ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் எஃப்ஜே அண்ட் சபரி 2 பேருமே சொல்கிறாங்க, நாங்கள் யாருமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு வர்றதுக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் வெளியில் எங்களுக்கு சின்ன இந்த சாப்பாட்டு விஷயங்கள் இருந்தால் கூட நாங்கள் எல்லாம் ஃபன் பண்ணுறோம், நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கோம், நாங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இந்த வீட்டில் அது இல்லை. அது உண்மைதான். இந்த வீட்டில் இதுகளுக்கு ஒருத்தருக்கு எழுந்திருக்கிறது லேட்டாக எழுந்திருக்கணுங்கிறது மட்டும்தான் தெரியுதே தவிர, சுபிக்ஷா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் என்ன பண்ணுறது, எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரிபடலை. அது உண்மைதான். சின்ன பொண்ணு தடவை பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்கு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் கொஞ்சம் வெட்டரன்ஸ், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். அதிலே சொல்கிறாங்க, நான் சொன்னேன் இது பண்ணலாம், இப்படி டாஸ்க் வாங்கலான்னுட்டு. அவங்களுடைய டோனே கொஞ்சம் ஹையாக இருக்குது. அவங்க சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும்னு மற்றவங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ சபரி வந்து எல்லாரையும் அழகாக ஒன்றிணைக்கிறார், அழகாக கொண்டு போகிறார்னு நினைக்கிறேன். அதை தான் நான் சொன்னேன், இந்த வாரம் நன்றாக இருக்கும்னு நினைப்போம், ஒரு ஹெல்தி ஃபைட்டாக இருக்கும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாரூட்டியும் பயங்கர ஷிஃப்ட் தெரியுது. கமருதீனை உட்காத்தி வச்சுட்டு நல்லா ஏற்றி விடுறாங்க. ஆனால் குரலை பெருசாக ஏற்றாமல் சைலண்ட்டாக கமருதீனை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. பாரு கமருதீன் ஒரு ஜோடி ஆகுமா? அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வியன்னாவோட வாய்ஸ் இந்த வாரம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க பேசுகிறாங்க. ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லும்போது உண்மையிலே நல்லா இருக்குது. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த வரல, நாளைக்கே சான்ஸ் வந்ததுன்னா பாரு உன்னை குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாலாம் ஆகாத, வாயை விடாத, நீ நிறைய வாயை விடுற, நீ பேசுகிற பேச்சுக்கள் தவறு அப்படின்னு வியன்னா நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே மண்டே நிகழ்வுகள்.
இந்த வாரம் எப்படி போகிறதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.